எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருக்குல, அப்புறம் என்ன? சரி பையே, நான் கிளம்புறேன். இவ்வளவு தூரம் எனக்காகவும் உங்க தாத்தாக்காகவும் அலைஞ்சு திரிஞ்சு வீடெல்லாம் பார்த்து கொடுத்த பேராண்டி பரத், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எதுவும் சொல்ல வேணாம், எதுவும் நினைக்கவும் வேண்டாம், சரியா? உங்க வீட்டுல தான் உன்னால நிம்மதியா இருக்க முடியல. இந்த வீட்லயாவது 2 பேரும் நிம்மதியா இருங்க. அங்க இருந்த வரைக்கும் எங்க அம்மா ஏதாவது குறை காமிச்சிட்டே இருந்துச்சு, ஏதாவது பேசிக்கிட்டு திட்டிட்டு பேசிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் விடுப்பா, போனது போகட்டும். இனிமேலாவது. ஆனா ஒரு வருத்தம், சித்தப்பா தான் மனசு வருத்தப்பட்டு வீட்டுக்கு போனாரு. எவ்வளவு தூரம் உங்களை கூப்பிட்டாரு, நீங்க தான் போல. ஐயா அதெல்லாம் வேண்டாம், நீ கூப்பிடுவான். அவனுக்கு என்ன? யார் வீட்டுல போய் தங்கி எதுக்கு வம்பு? வயசான காலத்துல ஏதோ எங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு நாங்க பாட்டுக்கு. சரி விடு பையே, கிளம்புறேன் பையே. அப்பா வேற என்ன ஃபோன் பண்ணிட்டே இருந்தாரு. மாணிக்கிறது என்ன சொன்னேன்? இன்னும் அவருக்கு எந்த விஷயமும் சொல்லல. சித்தப்பா வீட்டுல இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்காரு. ஐயோ, உங்க அப்பா திட்ட போறான். நான் வீட்டுல போய் அப்பாட்ட பேசிக்கிறேன். இப்போதைக்கு கொடுத்த பணத்தை உங்க தேவைக்கு சாப்பிட்டு போங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. எதுவும் பணம் தேவைப்படுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எதுவும் வேண்டாம், நாங்க பாத்துக்கணும், விடு. அதெல்லாம் எதுவும் இல்ல, அப்பாட்ட சொல்லி வாரம் கொடுத்துட்டு வந்து பாத்துட்டு போறோம், என்ன சரியா? சரி அது இருக்கட்டும். என்ன படுக்கிற கட்டிலாம் போட்டிருக்கு? வேற எல்லாத்தையும் சொன்னாப்ல எங்க வீட்டுல உள்ள கட்டில இங்க எடுத்து போட்டிருக்கோம். இப்படி கீழே படிப்பீங்க, இல்லதான் 2 கட்டில் இருக்கு. சரி நீங்க படுத்து போங்கன்னு எடுத்து போட்டாச்சு. என்னம்மா சொல்றீங்க? என்ன இருக்கு? சரிப்பா, எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரிப்பா பரத், போயிட்டு வா. நன்றி, பார்த்து போயிட்டு வா. சரி தாத்தா, போயிட்டு வரேம்மா. இந்த தாத்தாவையும் அப்பையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. உங்களை அப்படியே வாரம் வந்து பாத்துட்டு போறோம். நம்ம கூட நான் வந்து பாத்துட்டு போறேன் அப்பைய. சரிப்பா, நான் வரேங்கம்மா. வாங்க, போயிட்டு வாங்க. இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, யார் என்னன்னு கூட தெரியாது. என்னம்மா இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? பார்த்தா என் ஊர்ல உள்ள எங்க அக்கா மாதிரியே இருக்கீங்க. அதான் சரி என் வீட்டுக்காரன் சொன்னாரு, சரி நானும் சொன்னேன் போட்டலான்ட்டு. அதான். ரொம்ப நன்றிங்கம்மா. உங்க பேரு? என் பேரு துர்கா. என் பேரு வீரையன். இந்த வேலையே விவசாயம் தாமா. விவசாயம் பண்றவங்களா சாமி மாதிரி. காலத்துல யார் அப்படிலாம் பண்றா? நாங்களும் அந்த காலத்துல விவசாயி தான். எங்க அப்பா கூட விவசாயி தான். அங்கதான் அதுக்கப்புறம் மார்க்கெட்ல கடையை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க, ரொம்ப நல்லது. சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறோம். ஓகே, எத்தனை பசங்க? பசங்களாம் யாரும் இல்லைங்க, எங்களுக்கும் குழந்தையும் பிறக்கல. எனக்கு அவளுக்கு நான் 2 பேரும் துணையா இருக்கோம். என்னங்க சொல்றீங்க? அங்க எவ்வளவு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தோம், அந்த பிறக்கும் அப்படின்னாங்க. சரி நாங்களும் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நாங்களும் எங்க வாழ்க்கை நகர்த்திட்டு போயிட்டே இருக்கோம். 2 வீடு இருக்கு, தோட்டம் துறவெல்லாம் இருக்கு, அதெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்ல, இவ்வளவு தூரம் நீங்க வாழ்க்கை நகர்த்தி போயிட்டே இருக்கீங்க. ஆமா போங்க. எல்லாருக்கும் வாழ்க்கை சீக்கிரம் ஈஸியா எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு லேட்டா நடக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் சீக்கிரம் நடக்கலாம், அப்படிதான். சரிங்க, தூரம் கேட்டீங்க. உங்க பேர் நான் எதுவும் கேட்கவே இல்லை. என் பேர் லட்சுமி. என் பேரு பெருமாள். ஓஹோ அப்படிங்களா? உங்களுக்கு பசங்க? எனக்கு 2 பையன், ஒரு பொண்ணு. அவன் பேரு மாணிக்கம், சின்னவன் பேரு கதிரு, அப்புறம் ஒரு பொண்ணு அமலா. ஆனா என்னதான் நமக்குன்னு குழந்தைங்கன்னு ஏகப்பட்டது இருந்தாலும் கடைசி காலத்துல யாரு பாக்குறா? நமக்கு நம்மளே ஆறுதலா இருக்கணும். தெரிய போக கூடாது, நம்மளும் நிம்மதியா தனியா வாழ்க்கையை ஓட்டிட்டே போயிடணும். ஏறி விடுங்க, நீ உங்களுக்கு விரக்தியா பேசுறீங்க. வேற எல்லாத்தையும் சொன்னா பிள்ளைங்கிட்ட எதுவும் கவலைப்படாதீங்க. பசங்களும் வாரம் வந்து பாத்துட்டு போறேங்கிறாங்க. அங்கதான் பக்கத்துல இருக்கோல, எது வந்தாலும் கூப்பிடுங்க, நான் பாத்துக்கிறோம். சரிங்களா? நினைச்சு கவலைப்படாதீங்க. சரிங்க. வாங்க போங்கலாம் கூப்பிடுங்க, நான் பேரை சொல்லியே கூப்பிடுங்க. சரி துர்கா, அதான் வீட்டுக்கு கலப்பா வந்திருப்பீங்க. நாங்க பாட்டுக்கு சொல்லதை எல்லாத்தையும் சொல்லிட்டோம். நீங்க ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் வரோம். சரிங்க. முதல்ல சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா 2 பேரும்? பேரன் வாங்கி கொடுத்தாப்ல, சாப்பிட்டோம். சரி அப்ப எந்த தேவைனாலும் கூப்பிடுங்க. சரி துர்கா, செருப்பு சிலிண்டரு எல்லாம் பேரன் வாங்கி போட்டாப்ல. அதுலயே ஏதோ சமைச்சு நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம். அத்தனை மண்டம்லாம் நீங்க கொடுத்தேன்னு சொன்னாப்ல பேரன். முதல் நாள் பார்த்த மாத்தத்திலேயே எல்லா உதவியும் பண்றீங்க. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஐயா விடுங்க, நான் பெருசாவே நினைக்கல. 2 பேர் ரெஸ்ட் எடுங்க, நாங்க அப்புறம் வரோம். சரி துர்கா. பரவாயில்ல, 2 பேரும் நம்ம கிட்ட நல்லா பழகுறாங்க, பேசுறாங்க. அதனாலே வீட்டு உடனே இப்பெல்லாம் பேசுவாங்களா? எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. நமக்கு நல்ல வீடு கிடைச்சிருச்சு, நம்மளும் துணையா பக்கத்துல இவங்க 2 பேர் இருக்காங்க. அப்புறம் என்னங்க? இந்த கவலையில லட்சுமி, நம்ம பாட்டுக்கு மதியா இருக்கலாம். இதான் நானும் நினைக்கிறேன். நான் ஒண்ணுங்க, என்னதான் சொந்த பந்தலாம் சண்டையா இருந்தாலும், இல்ல நம்மளை விட்டு போனாலும், ஏன் நம்மளை பிடிக்காம இருந்தாலும், மறுபக்கம் நமக்கு தெரியாத சொந்தங்கள் இந்த மாதிரி ஆளுங்களா இருக்காங்க. நினைச்சுக்க வேண்டியதான் லட்சுமி. ஆமா, நீங்களும் படுங்க. லட்சுமி அக்கா, சொல்லுதுக்கா. படக்கு எதுவும் கேட்காம மறந்துட்டேன். இருங்க, காப்பி எடுத்துட்டு வரேன். பரவாயில்லம்மா, வேண்டாம், நீங்க சும்மா இருங்க. என் வீட்டுக்காரர் சொல்லி அனுப்புனாரு, என்ன குடிக்கிறாங்கன்னு கேட்டு அவங்களுக்கு போட்டு கொடு அப்படின்னாரு. அதான் கேட்கலான்னு வந்தேன். காப்பி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா? இல்ல பரவாயில்லம்மா, வேண்டாமா. சொல்லுங்க. காப்பி 2 போட்டுருமா? சரி, 2 பேருக்கு சக்கரை போடலாம்ல? சக்கரை போடலாம், அவருக்கு மட்டும் சக்கரை கம்மியா போடுங்க. சரி, இதான் எடுத்துட்டு வரேங்க. நானே உங்களை காப்பி போடலாமா நினைச்சேன். அந்த பொண்ணே உங்களுக்கு காப்பி போட்டு தரேங்குது. சரி நீங்க படுங்க, எல்லாம் போய் எடுத்து வைக்கிறேன். ஒத்தையால இவ்வளவு கஷ்டப்படுவேன், நானும் வந்து எடுத்து வைக்கிறேன். நானும் எடுத்து வச்சுக்குவேன், நீங்க படுங்க. இதெல்லாம் குடி நீட்டா தான் வச்சிருக்காங்க, இப்படி நீட் பண்ற வேலை இல்ல. நானும் துணிமணி எடுத்து வச்சுட்டு நானும் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையானது எதுவோ அதை சமைச்சுக்கலாம். அப்படியே காய்கறி எதுவும் வாங்கிட்டு விட்டுமா? வேண்டாம் விடுங்க, பொண்டை தக்காளி 2 கேட்போம், அப்படியே வாங்கி தக்காளி கலந்து செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். சரி லட்சுமி. வேணா காய்கறி வாங்கிக்கலாம். சரி லட்சுமி. எல்லாம் பண்ணிட்டு நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கிறத பாரு. எந்திரடி. என்ன எந்திரிக்க சொல்ற? என்ன வந்துச்சுன்னு கேட்டேன். எந்திரின்னு சொன்னேன். எதுக்கு எந்திரிக்கணும்? நீ மட்டும் எதுக்கு வீட்டுல இருக்க? கடைக்கு போவீல, கிளம்ப வேண்டியதானே? வீட்டுல இருந்துட்டு என்ன அங்க உட்கார கூடாது இங்க உட்கார கூடாதுங்கிற? கடையில உட்காந்துக்க முடியல, வெளியே போக முடியல. அவன் வேற அவங்க 2 பேர்த்து விட போயிருக்கான். ஏதாச்சும் தெரியாம மனசு பதறிட்டு இருக்கு. நீ என்னன்னா உங்க அம்மா அப்பாக்கு போன் பேசிட்டு இங்க வந்துருமா வீட்டுக்கு, நான் பாத்துக்கிறேங்கிற. என்ன உனக்கு? அம்மா அப்பாக்கு நான் போன் கூட பேசக்கூடாதா? என்னை பாக்குறதா உனக்கு பிடிக்கல, எரிஞ்சு உழுற.
ஏன் இங்க இருக்க? வெளியே கிளம்ப வேண்டியதானே? அதை விட்டுட்டு என்கிட்ட கோளாறு பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நான் சும்மான்னு இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல சண்டை தான். ஒரு நாளாவது ரெண்டு பேரும் நல்லா சிரிச்ச மாதிரி பேசிக்கிறீங்களா? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அப்பாவையும் அம்மாவையும் இப்ப விட்டுட்டு வந்துட்டியா? எங்க இருக்காங்க? மச்சி வீட்டுல தானே இருக்காங்க. அங்க இல்லப்பா. அப்பா என் தம்பி கதிர் வீட்டுல இருக்காங்களா? அங்கேயும் இல்லப்பா. எங்கடா இருக்காங்க? தனியா வீடு பார்த்து வாடகை இருக்காங்க. என்னடா சொல்ற? ஏண்டா இப்படி பண்றதுக்கு நம்ம வீட்லயே கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல? கூறு கேட்ட ஆளு எப்படி பேசுறாரு பாரு. ஏப்பா எதையும் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்க. நல்ல வீடு பார்த்துதான் அப்பையும் தாத்தா குடியிருக்காங்க. நான் தான் போய் பாத்தி விட்டுட்டு வந்தேன். பாத்தி வீட்டுல வீட்டு ஓனர் இருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லவங்க தான். அதான் 1000 பேர் வெளிய உள்ளவங்க பார்த்தாலும் நம்ம பாக்குற மாதிரி வருமாடா? நல்லாவே பாத்துக்குவாங்க. ஜாமானும் இல்ல ஒண்ணும் இல்ல. என்னடா பண்ணுவாங்க? வயசானவங்க தான்ப்பா. எல்லாமே எடுத்து சொன்னேன். உங்க வீட்டுல உள்ள ஜாமாலாம், வீட்டுக்கு தேவையான ஜாமாலாம் அப்பா வீட்லயே கொடுத்துருக்காங்க. அப்பையிட்ட கொடுத்துருந்தியா? கொடுத்துருக்கேன்ப்பா. இப்ப பணம் தேவைப்பட்டாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, பாட்டை வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு இருக்கேன். சரிப்பா. என்னது பணம் கொடுக்கறானா? இதுல அதுங்களுக்கு எப்ப தேவையோ நம்ம தான் பணம் கொடுக்கணுமா? கொழுந்தனா இருக்காரே, அவர் பார்க்க மாட்டாரா? நம்ம தான் அது பெருசுங்க ரெண்டுக்கும் எல்லா செலவையும் பார்க்கணுமோ? சரி, இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம். கொஞ்சம் நாளாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த மனுஷன் கோவம் தான் படுவாரு, அதனால எதுவும் பேச வேணாம், அமைதியாவே இருக்கலாம். வாடகை காசு மாசம் 1000 ரூபாயாப்பா. அதெல்லாம் பரவாயில்ல, 2 பேருக்கு போதும். நல்லா இருக்குடா வீடு. வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு. எந்த தெருவோட இருக்காங்க? கணேஷ் நகர் இருக்குல்லப்பா. இது கணேஷ் நகரா? எங்கடா இருக்கு? பா தியேட்டர் பக்கத்துல தான். ஓஹோ அப்படியா? லெஃப்ட் போயிட்டு ரைட் போனா 3வது வீடு. நாளைக்கு நான் போய் பாத்துக்கிறேன். சரிப்பா. அதான் உன் தாத்தாக்கும் அப்பைக்கு நல்ல வீடு பார்த்து கொடுத்தீல, நலப்பா இருப்ப, வந்து சாப்பிடு. நான் சாப்பிடுறது இருக்கட்டும். எப்ப பார்த்தாலும் இந்த சண்டையை போறதை நிப்பாட்டுக்க. காலேஜ் முடிஞ்சு நேரா வீட்டுக்கு வரணுமான்னு தோணுது. ஏன்னா இப்பதான் நம்ம ஆக்டிங்கா நம்ம மாமன் கிட்ட போனோம். அப்பதான் அவனும் நம்ம மேல பாசமா இருப்பான். ஆனா உங்க அப்பா கிட்ட 25 வருஷ காலம் வாழ்ந்த வாழ்க்கையில போராடி என்னடா ஆச்சு? 25 வருஷம் கூட வாழ்ந்துட்டு இப்ப சொல்றாருடா. ஏமா அழுவுற? என்னமா ஆச்சு? நடி மவன் கிட்ட அழுது அப்படி ஆக்டிங்க போடுறியா? நீ அழுவுறத 2 பேருமே நம்ப மாட்டோம். ஆமா பாருடா எப்படிலாம் பேசுறாருன்னு. அப்பா நீ இப்ப இல்லாதப்ப எப்படிலாம் தெரியுமா நடந்துகிட்டாரு? என்னை அடிக்கிறாரு, வார்த்தையால கொல்றாரு, என்னென்னமோ பேசுறாருடா. உங்க அப்பையும் தாத்தாவும் வீட்டை விட்டு போனதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்துட்டு இப்ப நீ டைவர்ஸ் பண்ண போறாரா சொல்லிட்டு இருக்காரு. விவாகரத்து பண்ணிட்டு ஒரு வேற வாழ்க்கையை வாழ போறாராண்டா. நீயே கேளு உங்க அப்பா கிட்ட. என்னப்பா இதெல்லாம்? நான் அப்பெல்லாம் எதுவும் சொல்லல. உங்க அம்மா சொல்றதை நம்பிட்டு இருக்காத. இல்லடா, உண்மையாலுமே உங்க அப்பா இப்பெல்லாம் பேசினாரு. அப்பா கோவத்துல இப்படிதான் பேசுவாரு, ஆனா பேசிட்டு எல்லாத்தையும் மறந்துடுவாரு. இப்ப பாரு எல்லாம் பேசிட்டு நடக்காத மாதிரி காமிக்கிறாரு பாத்தியா? பாருடா, இந்த வேதனையை யாருக்கிட்ட போய் நான் சொல்றது? இனிமே வாழ்க்கை நீயும் உங்க அப்பான்னு ஆயிடுச்சு. வாழ்க்கையை விட்டுட்டு உங்க அப்பா தனியா போறேங்கிறாரு, வாழ்க்கையில போறேங்கிறாரு. என்னடா பேசுறாரு உங்க அப்பா? அவர் பேசுறதை கேட்டு மனசு ரொம்ப பதச்சு போச்சு எனக்கு. ஏய் மகனே, உங்க அம்மா சொல்றத அம்புட்டு நம்புறியா? ஆண்டா அவ சொல்றத நம்பி என் மேல இம்புட்டு கோவப்படுற? அம்மா கிட்ட இந்த மாதிரி வார்த்தையா பேசுனேன்? இல்லடா அம்மா சொல்லாதப்பா. எல்லாம் சொல்லிருப்ப. இவ்வளவு தூரம் பேசுமா? வீட்டுல எப்படி சண்டை வந்தாலும் அம்மா இம்புட்டு தூரம் அழுதுருக்கா? இல்ல எங்கிட்டதான் புலம்பி இருக்கா? டேய் மகனே சும்மா நிறுத்துப்பா. நீ சொன்னது தப்புதான்ப்பா. ஏய் நான் ஏதோ கோவத்துல இப்பவே ஒத்துக்கிட்ட, கோவத்துல பேசினேன்ட்டு. உண்மையாலுமே உங்க அப்பா சொன்னாருடா. பாரு அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டு பேசுது. ஓஹோ, உங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டை விட்டு கிளம்புனால என்னையும் அம்மாவை நிற்கதையா விட்டுட்டு வெளியே கிளம்பலாம் நினைக்கிறியா நீ? அப்படிலாம் இல்லடா, நடந்துக்கிற நீயும். எப்ப நம்ம வீட்டுல சண்டை வந்தாலும் நான் அம்மாவை தான் காரணம் காட்டுவேன். ஆனா இனிமே 2 பேரையும் நான் பாக்கணும்பா. பேரும் என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்கன்னு நானும் பாக்கணும். நீங்களும் பேசுறீங்கப்பா கோவத்துல. அம்மாவும் அப்பாவும் வீட்டை விட்டு போயிட்டாங்க, அதனால கூட அம்மாவை இப்படி பேசியிருப்பீங்க. கோவத்துல பேசியிருப்பேன். கோவத்துல பேசினா கூட நிதானமா பேச தெரியாதா? அம்மாட்ட மன்னிப்பு கேளு. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீ பேசுனதுக்கு தான் மன்னிப்பு கேளு. என்னால முடியாது. பாத்தியா, உங்க அப்பா இவ்வளவு தூரம் என்னை கஷ்டப்படுத்திட்டு இப்ப முடியாதுங்கிறாரு. உங்க அப்பா என்கிட்ட பேசாம கொள்ளாம இருப்பாரா? நான் மட்டும் எப்ப அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்? ஒரு சண்டை எப்பயும் இப்படிதான் பண்றாரு. மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? கேக்குறேன், மன்னிச்சிரு. இப்ப கூட பாரு உங்க அப்பா மூஞ்சிய கோவப்பட்டுட்டே மன்னிப்பு கேக்குறமா? என்கிட்ட பேசும்போது கோவப்பட்டியா? என்னடா நீ சேர்ந்து தலையை உருட்டுற? சிரிச்ச முகத்தோட மன்னிப்பு கேளு. என்னால முடியாது. மன்னிப்பு கேட்க சொன்னா சொல்லியாச்சு, இதோட போதும். திருப்பி என்னால இவகிட்டலாம் பாருடா உங்க அப்பாவை என்னெல்லாம் பேசுறாருன்னு. அப்பா நீ மன்னிச்சிருத்தா. நான் கோவத்துல ஏதாவது பேசியிருப்பேன். அப்புறம் எதுவும் நான் பேசுறதா இல்ல. அது பேசினாதான் சண்டை வருது. இதோட என் வாயை நான் மூடிக்கிறேன். நீ மன்னிச்சிரு. என்ன போதுமாடா? இப்ப சந்தோஷமா உனக்கு? சரி. நீ சொல்லியும் உங்க அப்பா என்கிட்ட இனிமே பேச மாட்டேன்னு போறாரு. இந்த மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. சொல்லியாச்சு அப்பாட்ட. அப்புறம் என்ன? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன். என்ன? அம்மாச்சியும் தாத்தாவையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். ஏன்? உங்க அப்பா பாத்தியா இப்ப பேச மாட்டேன்னு போறாரு. நீயும் காலேஜ் கிளம்பிடுவ. எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணும். ஒத்தையால கஷ்டமா இருக்கும். சரிப்பா வர சொல்லு. சரிப்பா. இது எப்பறம் உங்க அப்பா கிட்ட நான் சொல்றது? அப்பாட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிறேன். நீ தான் அல்லாத. சரிடா. வந்து எனக்கு சாப்பிட எடுத்து வைமா. இப்ப மோங்கால் கை கழுவு, நான் வரேன். சரிம்மா. இது எப்படியோ நம்மளும் அழுதபடி ஆக்டிங் போட்டுட்டு நம்ம மாமனை சம்மதிக்க வச்சுட்டோம். பரவாயில்லையே, என் மாவன் என் மேல பாசமா தான் இருக்கான். கொஞ்சம் அழுதுட்டு சொன்னதுமே பேசலாம் தப்புப்பான்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றான்.
எது எப்படியோ நான் கொஞ்சம் அழுது ஆக்டிங் போடுறதுனால என் மகனு கொஞ்சம் பாசம் ஆயிட்டான் என் மேல. நீ எதுவா இருந்தாலும் இந்த ஆக்டிங்கை போட்டு பேசிட வேண்டியதான். மனுஷன் கோவத்தோட உள்ளார கிளம்பிட்டாரு. சரி சரி, அப்பா அம்மா அந்த வீட்டுக்கு வரதுக்கும் என் மகன் உத்தரவு கொடுத்துட்டான். அப்புறம் என்ன, நீ இந்த புஷ்பா என் ராஜ்யம் தான். கிச்சன்ல அம்புட்டு வேலை கிடக்கு. இவ பாட்டுக்கு மேதாவித்தனமா சோபால உட்காந்து டிவி பாக்குற லட்சணத்தை பாரு. ஈனு பல்ல காமிச்சிட்டு அப்படின்னு வெறிக்க வெறிக்க பாக்குற. என்னத்தை பார்த்து சிரிக்கிறான்னு நானும் பாக்குறேன். நவுருங்க, நானும் இன்ட்ரெஸ்டா டிவி பார்த்துட்டு இருக்கேன். நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. ஏன்னா மினிக்கு டிஸ்டர்ப் ஆகுதாக்கும். இல்ல, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நவுருங்க. அப்புறம் என்ன விஷயமா இருக்கும்? கடையை முடிச்சு நேரா வீட்டுக்கு வந்தோடனே என்கிட்ட தான் அம்மான்னு ஓடி வருவான். இப்ப வந்தோடனே பொண்டாட்டி பக்கம் போறான். என்னவா இருக்கும்? சரி கொஞ்சம் காதை கொடுத்து கேட்போம் என்னதான் பேசுறான்ட்டு. உங்க அம்மாவும் அப்பாவும் என்னங்க ஆச்சு? எதுவும் உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் என்னங்க சொல்லுங்க என்னன்ட்டு. என்னவா இருக்கும் வாத்தாளுக்கும் அப்பனுக்கும்? எதுவும் வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சா? அப்பாவும் அம்மாவும் வீட்டை விட்டு தனியா போயிட்டாங்களாம். ஓஹோ, இதான் விஷயமா? நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. எங்க போயிட்டாங்க? ஏன் இப்படி ஆச்சு? அவங்க ஏன் வீட்டை விட்டு போனோம்? எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணன் பொண்டாட்டியா தான் இருக்கும். அது பார்த்த வேலையா தான் இருக்கும். வீட்டுல எல்லாரும் இதேதான் பேசிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? இப்ப எங்க இருக்காங்க? யார் வீட்டுல இருக்காங்க? தனியா வீடு வாடகை இருக்காங்களாம். என்னங்க சொல்றீங்க? அம்மா 2 மகனை பெத்து போடுச்சு. 2 மகன் வீட்டுல இல்லாம இப்ப தன்னந்தனியா இருக்காமா? அப்பாக்கு இப்பதான் ஹார்ட் ஆபரேஷன் முடிச்சு நல்லா இருக்காரு. இந்த சமயத்துல எப்படி நடக்கணும்? இப்பயே போய் எங்க அம்மாவை நான் பார்க்கணும். கொஞ்சம் நாள் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அதெல்லாம் முடியாதுங்க. இப்பயே போய் பார்க்கணும். பெத்த பொண்ணா இதெல்லாம் கேட்டுட்டு எவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு. இன்னும் அப்புறம் பாத்துக்கலாங்கிறீங்க? இப்பயே போலாம். உங்க வீட்டுக்குள்ளாரே பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால இப்போதைக்கு வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம். என்னால முடியாதுங்க, நான் போய் பார்க்கணும். இப்பதான் மனசே ஆறுதலா இருக்கு. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. சரி வா, கிளம்பு. சரிங்க. என்னமாச்சு? இப்படி அழுதுட்டு இருக்க? என் அம்மாவும் அப்பாவும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களாம். அம்மாடி ஆத்தாடி, என்னம்மா சொல்ற? ஏன் வெளியே விட்டு போனாங்க? என்னன்னு தெரியலத்த. போய் பார்க்கணும். போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேனே. சரிம்மா, போய் பார்த்துட்டு வா. ஆனா எனக்கே உடம்பு முடியலம்மா. கை கால்லாம் வலிக்குது. வலி காய்ச்சி வர மாதிரி இருக்கு. உடம்பே சூடா இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போகணும் போல இருக்கு. என்னை அப்படியே கூட்டிட்டு போயிட்டு வரியா? என்னத்த சொல்றீங்க? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசுனீங்க. எனக்குள்ள வலி எனக்கே இருக்கட்டும் தான். நான் எதுவும் சொல்லல. ஏதோ அழுதுட்டே பேசுனீங்க. என்னாச்சுன்னு கேட்டு விசாரிக்கலாம் தான் இருந்தேன். இப்ப என்னமோ வலி தாங்க முடியல. தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. வாமா, டாக்டர் போய் பாப்போம். சரிப்பா. எங்க அம்மா அப்பாவுன்னு சொன்னேன்ல. அம்மாக்கு தான் உடம்பு சரியில்லை, நம்ம அப்புறம் போய்க்கலாம். எங்க ப்ளீஸ்ங்க, சொன்னா கேளுங்க. நான் சொல்றேன்ல, அம்மாக்கு முடியல போய் பார்க்கணும்ட்டு. நாளைக்கு போய் பார்த்தா ஆகாத உனக்கு? வாமா, டாக்டர் போலாம். சரிப்பா, வரேம்மா. அப்புறம் போய் உங்க அம்மா பாத்துக்கோ. எல்லா வேலையும் நான் இங்க வீட்டுல செய்யணுமா? நீ ஜாலியா உங்க அம்மா போய் பாத்துலாம் நினைக்கிறியா? நான் யாரு? ராணிடி, ராணி.